வாடி. நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு வைக்கிறேன் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு. உன் புருஷன் செத்துட்டான். நீ கையால கொல்லுவை. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு குங்குமம்? எப்படி வச்சுக்கோ. நீயும் உன் பொண்ணு எவனோட வச்சுக்கோங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. எப்படி பண்றீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. பேசுறீங்க அப்பாவை. கொல்துடி கொல்துடி. அப்ப நீ கொல்ல மாட்டியா? அப்ப நான் எனக்கு நானே கொல்லி வச்சுக்கிறேன். என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு வேடிக்கை பாக்குற நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏமா நீ பயப்படுற? நீ பயப்படுற? வரட்டு பாப்போம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. போடா. ஐயோ சார் சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இது ரொம்ப அராஜகம். எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுப்போம். என்னத்தடா பேசிட்டு கேவலமான புண்ணை பெத்த நானும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கு காரணமான பொறுக்கி பெத்த நீயும் உயிரோடு இருக்கக்கூடாது. செய்ய மாட்டேப்பா. நீங்க எனக்கு வேணுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ மறந்துடுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாப்பிள்ள இதை கொடுக்க. மாப்பிள்ள நீங்க வாங்க. எதுவும் பேசாதப்பா. ஏண்டா உங்க அக்கா தான் என்ன ஏமாத்திட்டான்னு முன்னாடி கதறினானு நீ வேணா என்ன ஏமாத்திட்ட. அப்பா சொல்றபடியே நான் கேக்குறப்பா. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சுட்டேன்னு இப்ப கேக்குற இவங்களுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. இவன் யாரு? தெரியாதுப்பா. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவன் பின்னாடி சுத்தினா என்ன பண்ணுவேன்? காரி துப்புவேன். துப்பு துப்பு. சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நடிக்கிறியா? அப்ப துப்புடி. துப்பு. ஏன் பொறுக்கி? என் பொண்ணு மூஞ்சி மேல எச்சே துப்பிட்டா. போய் நாண்டுகிட்டு சாவுடா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதே மாதிரி ஒரு நாள் என் அப்பா கண்ணில் நம்ம 2 பேரும் மாட்டிட்டோம்னு வச்சுக்கேன். என்னை விட்டுட்டு ஓடிடுவியா? இந்த உலகத்துல இருக்க எல்லா தெய்வத்து மேலேயும் ஆணையா சொல்றேன். அந்த இடத்துல என்ன கொண்டு போட்டாலும் நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன்.
வாரத்துல வீட்டை காலி பண்ணிடணும். இதுக்கு மேல இந்த ஏரியால உங்க பேரை நான் பார்த்தேன், தங்குதான் அவனுக்கு. ஐயோ, என்ன டைம் இது? இதான் பொண்ணு பார்க்க வர லட்சணமா? வரும்போது ஒரே மழைங்க. மழையில நனைஞ்சா என்ன செத்தா போயிட போறீங்க? வந்து சாப்பிடுங்கன்னு பேசுறாரு. ஓ, அவர் அப்படிதாங்க. நீங்க உள்ள வாங்கம்மா, வாங்க வாங்க. ஏய், மழையில நனையாதடா. ஐயோ, ஒன்ன கேளுடா. ஏய், என்னடா என்னடா பாக்குற பொறுக்கி? என்ன குழந்தைய விடுறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த பொண்ணை மறக்கல. அவங்க அப்பா அந்த பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த எச்சக்கடை இந்த ராத்திரியில இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். டேய், சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுட்டு நாங்களும் கூடவே செத்து காதலுங்கிறது மனசுக்குள்ள வராத வரைக்கும் சரி. அது வந்ததுக்கு அப்புறம் அதோட வலி மத்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வீட்டை முதல்ல யாருக்கு வாடகை விட்டுருந்தீங்க? டூலெட் போர்டு போட்டிருந்தேன், யாருமே வாடகைக்கு வரல. அந்த வீட்டோட சாவியை நீங்க வச்சிருப்பீங்களா இல்ல வேற யாரும் வச்சிருப்பாங்களா? என்கிட்ட தான் இருக்கும். எப்போச்சும் வீட்டை திறந்து போட்டிருக்கீங்களா? இல்ல. தனியா விசாரிக்கணும், என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார். குட் மார்னிங். வரேன் சார். ஐயா. ஹலோ சார், அந்த வீட்டு ஓனர் எங்க கஸ்டடியில வச்சு விசாரிச்சோம். அந்த ஏரியாவிலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். கொலைக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா நவம்பர் 14ஆம் தேதி 3 பேரை காணும் அதே ஏரியால இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். சகுந்தலான்னு ஒரு பொம்பளை தன்னோட புருஷனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இன்னொரு பொம்பளை தன்னோட மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. மைக்கேல் ஒருத்தர் தன்னோட பையனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். அவங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். இமிடியேட்டா அவங்க எல்லாரும் என்கொயரி கூப்பிடுங்க. ஓகே சார். ஓகே.